மனைவி எப்படி இருப்பாளா? திராட்சை, நான் செடிக்கும் கொடிக்கும் வித்தியாசம் சொன்னா, கொடி என்ன பண்ணும்? ஏதோ உன்னை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யாரு? ஒண்ணு வீட்டுக்கார பிடிச்சுக்கும், வீட்டுக்கார சரியாகனா பிள்ளைய பிடிச்சுக்கும், கொஞ்சம் விவரமா இருந்தா ஆண்டவரை பிடிச்சுக்கும். எதையும் பிடிக்கலன்னா தோண்டு தோண்டு உழும், அழுதுகிட்டே இருக்கும், ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாவா? ரொம்ப அப்ளிகபிளா இருக்குல்ல விமனுக்கு. அப்போ அந்த அந்த ஒலிவ மனைவி திராட்சை கொடிக்கு முன்னாடி எங்க இருக்குதாமா? அது எந்த இடத்துல இருக்கா? வீட்டு ஓரங்களிலே. அந்த வார்த்தை வந்து எதை காட்டுதுன்னா, அந்த குடும்பத்துக்கு வாட்ச்மேன், பாதுகாப்பு, அந்த வேலி, அந்த காம்பவுண்ட் சுவர் யாரு தான்? சொல்லுங்க, பெண்கள் தான். கண்ணுக்குள்ள விளக்கணும் ஊத்திக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு இங்க இருக்கும், பின்னாடி நடக்கிறது தெரியும். எதுக்கு இவ்வளவு நேரம் போன் பார்த்துட்டு இருக்கிற? நீ அந்த பக்கம் தானே நீ திரும்பிட்டு இருக்கிற. எனக்கு புடலில கூட கண்ணு இருக்கும்டா. இருந்தா ஆகணும். ஆண்டவர் அப்படிதான் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பிரெயினும், அதாவது சொல்லுவாங்க மென் வந்து பாக்ஸ் திங்கர்ஸ். ஒண்ணுலதான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். வேலைக்கு போயிட்டா வேலை, வீடுனா வேலை. விமன் வந்து ஸ்பைரல் திங்கர்ஸ். சுத்தி சுத்தி எல்லாம் உங்களுக்கு ஸ்பைரலா திங்க் ஆயிட்டே இருக்கும். பல டாஸ்க் அட் அ டைம் பண்ற ஒரு கேப்பபிலிட்டியை வந்து ஆண்டவர் பெண்களுக்குள்ள கொடுத்துருக்கிறார். இங்க ஸ்டவ்ல ஒண்ணு நடக்கும், அங்க அயன் பாக்ஸ் ஆன்ல இருக்கும், அங்க குழந்தை, வீட்டுக்காரர் எங்க போறாரு, அதுவும் அவர் போன் பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு தெரியும், இந்நேரம் வரைக்கும் போன் பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி ஆண்டவர் ஸ்பெஷலாவே பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ வீட்டை கண்ணு கருத்துமா யார் என்ன பண்றா அப்படின்னு நோட்டம் விட வேண்டியது யார் வேலை? ஆமா. அடுத்து நான் சொல்றேன், அவர்கள் திராட்சை கொடியை போல். குடும்பம், பரலோக ராஜ்யம், திராட்சை தோட்டம், சபை. என்னவா? 4 காரியம் சொன்னேன். குடும்பம், திராட்சை தோட்டம், பரலோக ராஜ்யம், சபை. இது 4மே ஆவிக்குரிய விளக்கங்கள்ல ஒரே லைன்ல நிற்கும். வேதம் ஆரம்பிக்கப்பட்டது குடும்பத்துல. அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் சபைக்கு ஒப்பிடுகிறார். அவர் மணவாளன், சபை மணவாட்டி. திராட்சை தோட்டத்துக்கும் ஆண்டவர் அதை தான் ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யத்தையுமே உங்களுக்கு நான் ஒரு வீடு ஆயத்தப்படுத்துறேன். திராட்சை தோட்டம், இது எல்லாம் உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி இருக்கு. இப்ப புரியுதா ஆண்டவர் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம்